எனது முந்தைய பிறவியில் நயவஞ்சகமான ஒரு பெண் அதிர்ஷ்ட ஆமை என்று கூறி என் பணத்தை எல்லாம் ஏமாற்றி பறித்துக் கொண்டாள். வீட்டிற்குச் சென்றதும் சம்பாதிக்காமல் பணத்தை வீணடித்ததற்காக என் மாமியார் என்னை திட்டித் தீர்த்தார். ஆனால் வெப்ப பேரழிவு வருவதற்கு சற்று முன்பு அந்த ஆமை திடீரென்று பரிணாம வளர்ச்சி அடைந்தது. அது முடிவில்லாமல் தங்க காசுகளை கொட்டத் தொடங்கியது. அது என் குடும்பத்தினர் உயிர் பிழைக்க உதவியது. அதன் இறுதி பரிணாமத்திற்கு பிறகு அது மற்றொரு அற்புதமான திறனை பெற்றது. அது தூய்மையான நீரை உருவாக்கி சுற்றியுள்ள வெப்பநிலையை கட்டுப்படுத்தும் ஆற்றலை பெற்றது. எனவே வெளியே வெப்பம் எவ்வளவு கொடூரமாக இருந்தாலும் எங்கள் வீடு எப்போதும் குளிர்ச்சியாக இருந்தது. நாங்கள் ஒன்றாக உயிர் பிழைப்போம் என்று நம்பினேன். ஆனால் என் மனைவியே ரகசியமாக அந்த ஆமையுடன் ஒப்பந்தம் செய்து என்னை வீட்டை விட்டு துரத்தி சுட்டெரிக்கும் சூரியனில் இறக்கவிட்டாள். நான் மீண்டும் கண் விழித்தபோது நான் அந்த ஆமையை வாங்குவதற்கு முந்தைய அதே நாளில் மறுபிறவி எடுத்திருந்தேன். அந்த ஏமாற்றுக்காரி சிரித்துக்கொண்டே என் முந்தைய வாழ்க்கையில் நான் கேட்ட அதே வார்த்தைகளை மீண்டும் சொன்னாள். அவள் என் விதி செல்வத்தால் நிறைந்தது என்றும் ஆனால் ஒரு பயங்கரமான பேரழிவு வரப்போவதாகவும் அதிலிருந்து தப்பிப்பது முடிவில்லாத அதிர்ஷ்டத்தை தரும் என்றும் கூறினாள். பிறகு அந்த அதிர்ஷ்ட ஆமையை பெரும் தள்ளுபடியில் எனக்கு வழங்க முன்வந்தாள். அவள் சொன்ன அந்த பழக்கமான வார்த்தைகளை கேட்டதும் நான் நிஜமாகவே கடந்த காலத்திற்கு திரும்பிவிட்டதை உணர்ந்தேன். தயங்காமல் என் பாக்கெட்டில் இருந்த கடைசி $188 எடுத்துக்கொண்டு மீண்டும் அந்த ஆமையை வாங்கினேன். வீட்டிற்கு திரும்பியதும் எல்லாம் முன்பிருந்தபடியே நடந்தன. என் மனைவி விவியன் மற்றும் அவளுடைய பெற்றோர் உடனடியாக என்னை திட்டித் தொடங்கினர். நான் வாங்கி வர வேண்டிய பறவைக்கூடு எங்கே என்று என் மாமியார் கேட்டார். ஏனெனில் அவர் பறவைக்கூடு மற்றும் கோஜி பெர்ரி சூப் குடிக்க விரும்பினார். விவியனும் என்னை பயனற்றவன் என்று கிண்டல் செய்து ஏன் என் தாயாரை புறக்கணித்தாய் என்று கேட்டாள். ஆனால் இந்த முறை நான் தயாராக இருந்தேன். ஆமைக்காக பணத்தை செலவழித்ததை ஒத்துக்கொள்வதற்கு பதிலாக என் பாக்கெட்டில் இருந்த ஒரு சுருக்கமான காகித கட்டை அவர்களிடம் கொடுத்தேன். அவர்களுக்கு வித்தியாசம் தெரியாது என்பதால் அது அதன் உரிமையாளரின் தனிப்பட்ட இருப்பு என்றும் தள்ளுபடிக்காக நான் கெஞ்சி கேட்டதாகவும் நம்பிக்கையுடன் போய் கூறினேன். ஆரம்பத்தில் விவியன் சந்தேகமாக பார்த்தாலும் கடைசியில் என் விளக்கத்தை ஏற்றுக்கொண்டு எனக்கு இரவு உணவு சமைக்க ஆணையிட்டாள். அவர்களின் தொடர்ச்சியான புகார்களிலிருந்து தப்பித்து சமையலறைக்கு சென்று என் விலைமதிப்பற்ற ஆமையை ஒரு சிறிய பிளாஸ்டிக் பெட்டியில் வைத்து உணவை முடித்ததும் அலமாரிக்கு அடியில் மறைத்து வைத்தேன். இன்னும் 2 நாட்களில் அந்த ஆமை மீண்டும் முடிவில்லாமல் தங்க காசுகளை கொட்டத் தொடங்கும். இந்த முறை நடக்கப்போகும் எல்லாவற்றிற்கும் நான் முழுமையாக தயாராக இருந்தேன். நான் எதிர்பார்த்தபடியே 2 நாட்களுக்கு பிறகு என் ஆமை தங்க காசுகளை கக்கத் தொடங்கியது. மின்னிடும் தங்க குவியலை பார்த்து என் உற்சாகத்தை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. இந்த முறை என் எதிர்காலம் இறுதியாக மாறிக்கொண்டிருந்தது. நேரம் வீணாக்காமல் நான் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டை அழைத்து கிராமப்புறத்தின் உள்பகுதியில் எனக்கு ஒரு வில்லா வேண்டும் என்று கூறினேன். நகரத்தை விட்டு எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கிறதோ அவ்வளவு நல்லது. யாரும் இப்படி ஒரு கோரிக்கையை வைத்ததில்லை என்பதால் அவர் குழப்பமடைந்தார். மேலும் சிறந்த இடங்களில் உள்ள விலையுயர்ந்த சொத்துக்களை எனக்கு விற்க முயன்றார். உண்மை எனக்கு தெரியும் என்பதால் அவரது ஒவ்வொரு பரிந்துரையையும் நான் நிராகரித்தேன். வெப்ப அழிவு காலம் தொடங்கியதும் மனிதர்கள் அரக்கர்களை விட மிக மோசமான ஆபத்தாக மாறுவார்கள். தனிமையான இடம் மட்டுமே என்னை பாதுகாப்பாக வைத்திருக்கும். அந்த ஆமை உற்பத்தி செய்த ஒவ்வொரு தங்க நாணயத்தையும் விற்று பணமாக்கினேன். அதன் மூலம் சுமார் $3 மில்லியன் கிடைத்தது. அது ஒரு கிராமத்து வில்லாவை வாங்குவதற்கு மட்டுமே போதுமானதாக இருந்தது. ஆனால் அது தேவையான முதல் படியாகும். சொத்தை வாங்கிய பிறகு நான் ஒரு தெருநாய் காப்பகத்தை அமைத்தேன். ஒரு மிருக காட்சி சாலையையும் வாங்கினேன். ஏனெனில் அழிவு காலத்தில் உருமாறிய விலங்குகள் வலிமைமிக்கதாக மாறி இறுதியில் அவை எனக்கு சிறந்த பாதுகாவலர்களாக இருக்கும் என்று எனக்கு தெரியும். நாட்கள் செல்லச் செல்ல வெப்பநிலை தொடர்ந்து உயர அந்த ஆமை இன்னும் அதிக தங்கத்தை உற்பத்தி செய்தது. நேரம் முடிந்து கொண்டிருக்கிறது என்று தெரிந்ததால் நகரின் மிகப்பெரிய உணவு விநியோகஸ்தர்களை தொடர்பு கொண்டு அவர்களிடமிருந்த அனைத்து புதிய காய்கறிகள், இறைச்சி மற்றும் அன்றாட தேவைகளுக்காக அதிக விலை கொடுத்தேன். அவர்களிடம் பொருட்கள் இருந்தால் நான் எந்த வரம்புமின்றி அனைத்தையும் வாங்கினேன். இருப்பினும் விரைவில் மற்றொரு சிக்கல் எழுந்தது. அழிவுகாலம் தொடங்கியதும் உலகெங்கிலும் உள்ள மின் விநியோக கட்டமைப்பு சிதைந்துவிடும். இதனால் உணவை பாதுகாப்பது சாத்தியமற்றதாகிவிடும். சிறிது நேரம் யோசித்த பிறகு எனக்கு ஒரு சிறந்த தீர்வு கிடைத்தது. நான் ஒரு நீர்மின் பொறியாளரை வேலைக்கு அமர்த்தி என் வில்லாவில் ஒரு சிறிய நீர்மின் நிலையத்தை அமைக்க அவரை அழைத்தேன். எனது ஆமையால் தொடர்ந்து சுத்திகரிக்கப்பட்ட நீரை உருவாக்க முடியும் என்பதால் உலகம் குழப்பத்தில் மூழ்கிய பிறகும் அந்த நிலையம் தொடர்ந்து மின்சாரத்தை உருவாக்கும் என்பதில் நான் உறுதியாக இருந்தேன். அந்த பொறியாளர் தலையை அசைத்து மிகச்சிறிய நிலையத்தை கட்டுவதற்கு கூட குறைந்தபட்சம் 6 மாதங்கள் ஆகும் என்றும் எனது 2 மாத காலக்கெடு சாத்தியமில்லை என்றும் கூறினார். வாதிடுவதற்கு பதிலாக நான் $3 மில்லியன் பணத்தை மேஜையில் வைத்து திட்டத்தை குறித்த நேரத்தில் முடித்தால் இன்னும் பல கோடிகளை தருவதாகவும் சீக்கிரம் முடித்தால் 10 விழுக்காடு போனஸ் தருவதாகவும் உறுதியளித்தேன். அந்த பொறியாளரின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. அவர் உடனடியாக தனது போக்கை மாற்றிக்கொண்டு பணத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்று கூறி திட்டத்தை வேகப்படுத்த பல கட்டுமான குழுக்களை அழைக்க ஓடினார். போதுமான பணம் இருந்ததால் நீர்மின் நிலையம் மிக வேகமாக கட்டத் தொடங்கியது. அதே நேரத்தில் நான் வரிசையாக தொழில்முறை குளிர்சாதன பெட்டிகளை வாங்கி அதில் ஏராளமான இறைச்சி மற்றும் பொருட்களை நிரப்பினேன். அழிவு காலத்தின் போது எனக்கு சலிப்பு ஏற்படாமல் இருக்க கேம் கன்சோல்கள், பொழுதுபோக்கு சாதனங்கள் மற்றும் அந்த நீண்ட நாட்களை கழிக்க உதவும் அனைத்தையும் என் வில்லாவில் நிரப்பினேன். நாகரிகம் அழிந்துவிட்டால் அடிப்படை ஆடைகளை கூட மாற்ற முடியாது என்பதால் நான் ஷாப்பிங் மால்களில் இருந்து ஏராளமான உடைகளையும் வாங்கினேன். அதன் பிறகு மருந்தகங்களில் இருந்த பொதுவான மருந்துகளை காலி செய்துவிட்டு ஆன்லைனில் அதிக அளவிலான பழம் மற்றும் காய்கறி விதைகளை வாங்கினேன். உலக அழிவின் போது புதிய காய்கறிகள் விலைமதிப்பற்றதாகிவிடும் என்று எனக்கு தெரியும். ஆமையின் நீர்க்கோளங்களைக் கொண்டு என்னால் எப்போதும் உணவை வளர்க்க முடியும். எனது பெருகிவரும் சேமிப்பை மற்றவர்களிடமிருந்து மறைக்க நான் டஜன் கணக்கான தெருநாய்களையும் பூனைகளையும் தத்தெடுத்தேன். உயிரியல் பூங்காவிலிருந்து இளம் சைபீரிய புலிகளையும் கருப்பு கரடிகளையும் கூட வாங்கினேன். அவற்றை சிறுவயதிலிருந்தே வளர்ப்பது உலகம் அழிந்த பிறகு அவற்றின் அறிவு விழித்தெழுவதற்கு முன்பே அவற்றின் விசுவாசத்தை பெறுவதை எளிதாக்கும். ஒவ்வொரு நாளும் நான் நேரில் சென்று அந்தந்த விலங்குகளுக்கு உணவளித்து பிணைப்பை
பலப்படுத்தினேன். இதில் சுற்றுப்புறத்தில் உள்ள தெருநாய் மற்றும் பூனைகளும் அடங்கும். ஒரு மதியம் புதிதாக வந்த டப்பி பூனைக்கு உணவளிக்கும் போது அது ஏற்கனவே பரிணாம வளர்ச்சி அடைய தொடங்கியதை கவனித்தேன். விரைவில் அது உண்மையான புத்திசாலித்தனத்தை பெற்றுவிடும். அதன் முன்னால் புதிய இறைச்சி தட்டை நான் வைத்தபோது என் அண்டை வீட்டாரான விக்டர் தற்செயலாக இதை பார்த்தார். அவர் எப்போதும் என்னை வெறுத்தார். என் முந்தைய வாழ்க்கையிலும் விவியனை எனக்கு எதிராக திருப்ப அவர் தொடர்ந்து முயற்சித்தார். ஒரு தெரு பூனைக்கு விலையுயர்ந்த இறைச்சியை நான் கொடுப்பதை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். நல்ல உணவை ஒரு விலங்குக்கு வீணாக்குவதாக என்னை கேலி செய்தார். அவரது அவமானங்களை நான் புறக்கணித்தேன். ஆனால் அவர் என்ன திட்டமிடுகிறார் என்பதை உடனடியாக புரிந்து கொண்டேன். முன்பு போலவே அவர் விவியனிடம் புகார் செய்ய விரைந்தார். விக்டர் ஒருமுறை விவியனின் முதல் காதலராக இருந்தார். ஆனால் அவர் விவாகரத்து பெற்றவர் என்பதால் அவரை தங்கள் வீட்டிற்கு மருமகனாக ஏற்றுக்கொள்ள விவியனின் தாய் மறுத்துவிட்டார். அதனால் தான் விவியன் இறுதியில் என்னை மணக்க வேண்டியிருந்தது. நிச்சயமாக விக்டர் விவியன் மற்றும் அவளது பெற்றோரின் முன்னால் பாதிக்கப்பட்டவர் போல நடித்து தன்னை நிரபராதியாகவும் என்னை கெட்டவனாகவும் சித்தரித்தார். ஆத்திரமடைந்த விவியன் பூனையின் உணவு பாத்திரத்தை எட்டி உதைத்து மக்கள் சாப்பிடவே இறைச்சி கிடைக்காதபோது நான் அதை விலங்குகளுக்கு வீணாக்குவதாக கத்தினாள். விளக்கம் அளிக்க வாய்ப்பு தராமல் அவள் என்னை திரும்ப திரும்ப அறைந்தாள். விக்டர் அருகில் நின்று கொண்டு மறைமுகமாக நெருப்பில் எண்ணெயை ஊற்றினான். சிறந்த மருமகனாக நடித்த அவன் தான் என் இடத்தில் இருந்திருந்தால் விலங்குகளுக்கு விலையுயர்ந்த இறைச்சியை கொடுக்க மாட்டேன், அதற்கு பதிலாக மாமியார் வீட்டிற்கு முதலில் பரிமாறுவேன் என்று தற்பெருமையுடன் கூறினான். அந்த வார்த்தைகள் உடனடியாக என் மாமியாரை கவர்ந்தன. என்னை இன்னும் அதிகமாக வெறுக்கத் தொடங்கினார். மரியாதைக்கு கூட தகுதியற்றவன் என்று என்னை தொடர்ந்து திட்டித் தீர்த்தார். என் இதயத்தில் வெறுப்பு நிறைந்திருக்க நான் பற்களை கடித்தேன். இந்த குடும்பம் இன்னும் அதிக காலம் சிரிக்கப் போவதில்லை. ஒரு நாள் அவர்கள் எனக்கு செய்த அனைத்திற்கும் அவர்கள் விலை கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த அடிக்கு பிறகு சுற்றுப்புறத்தில் உள்ள தெரு விலங்குகளுக்கு உணவளிக்கும் போது நான் இன்னும் கவனமாக இருந்தேன். எனது விடாமுயற்சிக்கு நன்றி. அவற்றுள் பல என்னை நம்பத் தொடங்கின. இதற்கிடையில் வெப்பநிலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருந்தது. முதலில் 30 டிகிரி செல்சியஸ் அளவில் தான் இருந்தது. இருப்பினும் அனைவரும் வெப்பத்தை தாங்க முடியாமல் சிரமப்பட்டனர் மற்றும் அரிதாகவே வெளியே வந்தனர். பிறகு கடும் வெப்பம் குறையாமல் ஒரு வாரம் முழுவதும் நீடித்தது. விரைவிலேயே தொலைக்காட்சியில் தோன்றிய நிபுணர்கள் பூமி வெப்ப அழிவை சந்திப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தனர். பல உயிரினங்கள் ஏற்கனவே உருமாடத் தொடங்கியுள்ளதாகவும் இந்த பேரழிவை தாண்டி மனிதகுலம் ஒரு புதிய பரிணாமத்தை அடையும் என்றும் விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். இந்த செய்தி பரவியதும் மக்கள் உணவை வாங்க குவிந்ததால் எல்லா இடங்களிலும் பெரும் பற்றாக்குறை ஏற்பட்டது. உணவின் விலை தங்கம் அளவுக்கு உயர்ந்ததால் ஒரே இரவில் விலை பல மடங்கு அதிகரித்தது. வீட்டில் சாப்பிடும் ஆட்களில் நான் ஒருவனாக இருந்ததால் என் மாமனார் மாமியார் என்னை முன்பை விட அதிகமாக வெறுத்தனர். நான் அமைதியாக சமையலறையில் உணவு சமைக்கும்போது கூட அவர்கள் என்னை திட்டுவதற்கு ஏதோ ஒரு காரணத்தை கண்டுபிடித்தனர். ஒரு நாள் விக்டர் உணவு முற்றிலும் தீர்ந்துவிட்டதால் எங்கள் வீட்டிற்கு வந்தான். மிகவும் பரிதாபமாக விவியனிடம் உதவி கேட்டான். அவளும் எங்களிடம் நிறைய உணவு இருப்பதாக பெருமையுடன் கூறி அவனை உள்ளே வரவேற்றாள். தங்கள் உணவை பகிர்ந்து கொள்ள இன்னொருவர் வருவதை அவள் பெற்றோர் விரும்பவில்லை என்றாலும் என்னை பேச வற்புறுத்தி அவர்களால் நேரடியாக எதிர்க்க முடியவில்லை. எங்களிடம் இருக்கும் உணவு எப்போதும் இருக்காது என்றும் ஒவ்வொரு கூடுதல் நபரும் மற்றவர்களுக்கு உணவை குறைக்கும் என்றும் விவியனிடம் அமைதியாக கூறினேன். அவளுக்காக இல்லை என்றாலும் தன் பெற்றோருக்காகவாவது யோசிக்குமாறு அவளிடம் கெஞ்சினேன். என் பேச்சை கேட்காமல் விவியன் உண்மையை வெளிப்படையாக கூறினாள். தான் விக்டரின் குழந்தைக்கு கர்ப்பமாக இருப்பதாக அறிவித்தவள் 3 வருட திருமணத்திற்கு பிறகும் குழந்தைக்கு தந்தை ஆக முடியாத என்னை ஏளனம் செய்தாள். கர்ப்பம் குறித்த செய்தியை கேட்டதும் அவளுடைய பெற்றோரின் அணுகுமுறை முழுவதுமாக மாறியது. அவள் தாய் விக்டரை உண்மையான மருமகனாகவே வரவேற்றாள். அவளுடைய தந்தை என்னை முறைத்து விவியனுக்கும் வருங்கால பேரக்குழந்தையின் தந்தைக்கும் பணிவிடை செய்ய உத்தரவிட்டார். ஏனெனில் அவர் பார்வையில் கணவன் மனைவியை பாதுகாக்க மட்டுமே இருந்தான். உள்ளுக்குள் கோபம் கொதித்தாலும் உணர்ச்சிகளை மறைத்துக் கொண்டு அமைதியாக விக்டருடன் வீட்டிற்குள் சென்றேன். நான் விவியனின் சட்டப்பூர்வ கணவனாக இருந்தும் விக்டர் அந்த வீட்டின் உரிமையாளனைப் போல வெட்கமின்றி நடந்து கொண்டான். பிறகு உணவு பற்றாக்குறையாக இருப்பதால் அவனுக்கு நிறைய சாப்பிட வேண்டியிருக்கிறது என்றும் என்னை போன்ற பயனற்றவனை வீட்டில் வைத்திருப்பதில் அர்த்தமில்லை என்றும் கூறினான். அவன் பார்வையில் என்னை நிரந்தரமாக வீட்டிலிருந்து வெளியேற்றுவதே சிறந்த தீர்வாக இருந்தது. அவன் பேசி முடித்ததும் விவியனும் அவளது பெற்றோரும் அவனது கொடூரமான ஆலோசனையை பரிசீலிக்கத் தொடங்கினர். விக்டரின் வார்த்தைகள் நான் பயனுள்ளவன்தானா என்று அனைவரையும் கேள்வி கேட்க வைத்தது. அவர்கள் பார்வையில் நான் சமைப்பதும் சாப்பிடுவதுமாக ஒரு சுமையாக மட்டுமே தெரிந்தேன். சிறிது நேரத்திலேயே அவர்களின் முகங்களில் கொடூரமான உணர்வுகள் வெளிப்பட்டன. என்னை போன்ற பயனற்றவனுக்கு அந்த வீட்டில் இனி இடமில்லை என்று அவர்கள் முடிவு செய்தனர். விவியன் வீட்டின் முன்வாசலில் தடிமனான மரக்கட்டையுடன் நின்று நான் மீண்டும் வீட்டிற்குள் நுழைய முயன்றால் என் கால்களை உடைத்து விடுவேன் என்று மிரட்டினாள். நான் அந்த ஆயுதத்தை பார்த்து பயந்தது போல் நடித்தேன். ஆனால் உள்ளுக்குள் நான் மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தேன். என்னை வெளியேற்றியது எனக்கு தேவைப்பட்டதுதான். இருந்தாலும் நான் ஒரு நாடகம் போட வேண்டியிருந்தது. குடும்பத்திற்காக நான் செய்த அனைத்திற்கும் பிறகு அவர்களுக்கு மனசாட்சி இருக்கிறதா என்று நான் கத்தினேன். என் அலறல் அடுக்குமாடி குடியிருப்பு முழுவதும் எதிரொலித்தது. ஆனால் உலகம் அழியும் காலத்தில் இத்தகைய காட்சிகள் சாதாரணமாகிவிட்டதால் யாரும் உதவ வரவில்லை. மறுவார்த்தை பேசாமல் அவர்கள் என் முகத்திற்கு நேராக கதவை அறைந்து மூடினர். நான் உடனடியாக அந்த அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து வெளியேறினேன். நுழைவாயிலுக்கு அருகில் மனிதனாக மாறியிருந்த என் ஆமையை கண்டேன். அது அமைதியாக என்னிடம் குளிர்ந்த நீர்க்கோளத்தை கொடுத்தது. அதை எடுத்துக்கொண்டு என் கிராமத்து வீட்டிற்கு சென்றேன். வெளியே வெப்பநிலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருந்தது. ஆனால் விலங்குகள் இன்னும் முழுமையாக பரிணாமம் அடையாத
முடியாததால் நான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருந்தது. அந்த நேரத்தில் எனக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் உலகம் அழிவது அல்ல, விவியனின் குடும்பம்தான். நான் எங்கே ஒளிந்திருக்கிறேன் என்பதை அவர்கள் கண்டுபிடிக்கும்படி விடக்கூடாது. என் வீட்டிற்கு திரும்பியதும் குளிர்ச்சியான அறையில் ஐஸ் கலந்த கோலாவை குடித்துக்கொண்டு படம் பார்த்தேன். அங்கிருந்து கிளம்புவதற்கு முன்பே நான் ரகசியமாக அவர்களின் வீட்டில் கேமராக்களை பொருத்தியிருந்தேன். அதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் என்னால் கண்காணிக்க முடிந்தது. சமைக்கவும், சுத்தம் செய்யவும், பாத்திரம் கழுவவும் மற்றும் வீட்டு வேலைகள் அனைத்தையும் செய்யவும் நான் இல்லாததால் அத்தனை வேலைகளும் என் மாமியாரின் தலையில் விழுந்தன. அவர் வேலைகள் அனைத்தையும் தானே செய்து கொண்டே தொடர்ந்து புலம்பிக் கொண்டிருந்தார். உணவு பற்றாக்குறை ஏற்பட்டதால் விக்டர் தனது பசியை கட்டுப்படுத்தாததால் அவருக்கும் மாமியாருக்கும் இடையிலான உறவு சீக்கிரம் முறிந்தது. அதற்கு பதிலாக விவியன் கர்ப்பமாக இருப்பதாக கூறி அவருக்கு சேர வேண்டிய உணவையும் அவர் ரகசியமாக திருடி தின்றார். இறுதியில் பசி அவரை எல்லை மீறச் செய்தது. கர்ப்பம் குறித்து விக்டர் பொய் சொல்வதாக அவர் குற்றம் சாட்டி அவரை பயனற்ற ஒட்டுண்ணி என்று அழைத்தார். விவியன் உடனடியாக விக்டருக்கு ஆதரவாக பேசி தனது எதிர்கால குழந்தையின் தந்தையை பற்றி ஒரு வார்த்தை கூட தவறாக பேசக்கூடாது என்று தன் தாயை எச்சரித்தாள். தன் மகள் விக்டரை தேர்ந்தெடுத்ததை பார்த்து அந்த முதியவர் மனம் உடைந்தாலும் கோபத்தை விழுங்கிக் கொண்டு கண்ணீருடன் பாத்திரம் கழுவச் சென்றார். இதற்கிடையில் இரவு முடிந்ததும் அனைத்து விலங்குகளும் பரிணாமம் அடையத் தொடங்கும் என்று தெரிந்ததால் என் வீட்டிற்குள் நான் அமைதியாக இருந்தேன். இருள் உலகை மூடியபோது நான் என் முற்றத்திற்குச் சென்று அந்த அற்புதமான மாற்றத்தை கண்டேன். ஒன்றன் பின் ஒன்றாக தெருநாய்கள் விழித்துக் கொண்டன. அதே சமயம் நாய்கள் 3 மீட்டர் உயரம் வரை வளர்ந்து பயங்கரமான தசைகளுடன் ராட்சத மிருகங்களாக மாறின. நான் குட்டிகளிலிருந்து வளர்த்த கரடிகள் மற்றும் சைபீரிய புலிகளின் கூட்டத்தை கண்டதுதான் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. மிருக காட்சி சாலையை உருவாக்க நான் செலவழித்த ஒவ்வொரு ரூபாயும் இப்போது பலனளிக்கத் தொடங்கியது. அவர்கள் நம்பிக்கையுடன் என் அருகே நின்றனர். நான் திருப்தியுடன் புன்னகைத்தேன். இந்த கணத்திலிருந்து உயிர் பிழைப்பதற்கும் ஏன் இந்த பேரழிவையே ஆதிக்கம் செலுத்துவதற்கும் எனக்கு சக்தி கிடைத்தது. வெளியுலகத்தை பற்றி அறிய ஆர்வமாக சமீபத்திய செய்திகளை சரிபார்த்தேன். எதிர்பார்த்தது போலவே அனைத்து தலைப்புச் செய்திகளும் விலங்குகளின் திடீர் மாற்றத்தை பற்றியே பேசின. நாய் மற்றும் பூனைகளை வளர்த்த குடும்பங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள், ஏனெனில் அவற்றின் செல்லப்பிராணிகள் தங்களை காக்கக்கூடிய வலிமை மிக்க மிருக மனிதர்களாக மாறியிருந்தன. ஆனால் ஒழுங்கு சீர்குலைந்த போது அதே மிருக மனிதர்கள் பெரும் குழப்பத்தையும் ஏற்படுத்தினர். சட்டங்களுக்கு மதிப்பில்லை, மக்கள் தங்களுக்கு தேவையானதை வலுக்கட்டாயமாக பறித்துக் கொண்டனர். விவியனின் வீட்டில் இருந்த ரகசிய கேமராக்கள் மூலம் சில மிருக மனிதர்கள் வீட்டிற்குள் புகுந்து அங்கிருந்த உணவுகளை எடுத்துச் செல்வதை கண்டேன். என் மாமியார் அவர்கள் திருடர்கள் என்று கத்தி குடும்பத்திடம் சாப்பிட எதுவும் இல்லை என்று கெஞ்சிக் கொண்டிருந்தார். அவர் நீதியை பற்றி பேசுவதை கேட்டு எனக்கு சிரிப்புதான் வந்தது. அவர் என்னை வெளியேற்றிய போது நீதியையோ சட்டத்தையோ அவர் ஒருபோதும் பொருட்படுத்தியதே இல்லை. தாக்குதல் நடத்தியவர்களில் ஒருவர் அவர் பேரழிவின் போது தன் மருமகனை கைவிட்டதை நினைவுபடுத்தி நீதியை பேச அவருக்கு தகுதியில்லை என்று கேலி செய்தார். கோபமடைந்த என் மாமனார் இரும்புத்தடியை எடுத்து மிருக மனிதர்களில் ஒருவனை தாக்கினார். துரதிர்ஷ்டவசமாக அந்த மிருக மனிதன் அசரவே இல்லை. ஒரே அடியில் அவன் மாமனாரை சுவரில் மோதச் செய்து மயக்கமடையச் செய்தான். பிறகு வீட்டின் மதிப்புமிக்க பொருட்கள் அனைத்தையும் கொள்ளையடித்தனர். என் மாமியார் பயத்தில் சரிந்துவிட விவியனும் விக்டரும் பயந்து போய் ஒரு மூலையில் பதுங்கிக் கொண்டனர். கேமராக்கள் மூலம் இவை அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருந்தபோது என்னால் புன்னகையை அடக்க முடியவில்லை. கர்மா அவர்களை தேடி வந்துவிட்டது. என் மாமனார் கண் விழித்தாலும் அவர் பலத்த காயமடைந்து படுக்கையிலேயே முடங்கிப் போனார். வெறும் 3 நாட்களுக்குள் அந்த குடும்பம் நிலைகுலைந்து போனது. பசி அனைவரையும் பைத்தியக்காரத்தனத்தின் விளிம்பிற்கு தள்ளியது. என் மாமியார் சோர்ந்து போயிருந்தார். விக்டர் பசியுடன் இருக்கும் வேட்டைக்காரனைப் போல அனைவரையும் பார்த்தான். விவியனின் மனதில் கொடூரமான எண்ணம் தோன்றியது. அவள் சமையலறைக்குச் சென்று கத்தியை எடுத்துக்கொண்டு தன் தந்தையின் படுக்கைக்கு அருகே நின்றாள். பயந்து போன அந்த முதியவர் தான் வளர்த்த பாசத்திற்காக தன்னை விட்டுவிடுமாறு மகளிடம் கெஞ்சினார். ஆனால் பசி அவளது மனிதாபிமானத்தை முழுமையாக அழித்திருந்தது. அவரது கெஞ்சல்களை புறக்கணித்துவிட்டு விவியன் கத்தியால் அவரது தொடையை குத்தி மாமிசத்தை வெட்டி எடுத்தாள். தாங்க முடியாத வலியால் அவர் அலறிய சத்தம் அறை முழுவதும் எதிரொலித்தது. பின்னர் அவர் மயக்கமடைந்தார். அவர்களின் குடும்பம் முழுமையான பைத்தியக்காரத்தனத்திற்குள் சென்று கொண்டிருந்தபோது நான் முற்றிலும் மாறுபட்ட சிக்கலை எதிர்கொண்டேன். பரிணாம வளர்ச்சி அடைந்த பிறகு என் மிருகங்கள் அனைத்தும் அதிக பசியுடன் இருந்தன. அவற்றை உணவளிப்பது நாளுக்கு நாள் கடினமாகி வருகிறது. என் மிருகங்கள் தொடர்ந்து பரிணாமம் அடைந்ததால் அவற்றின் பசி அபரிமிதமாக அதிகரித்தது. அதனால் சேமித்து வைத்திருந்த உணவு நீண்ட காலம் வராது என்று எனக்கு தெரிந்தது. இந்த பிரச்சனைக்கு தீர்வாக தரிசு நிலத்தை விவசாய நிலமாக மாற்ற முடிவு செய்தேன். முடிவில்லாத நீர் வழங்கலை தரும் என் தெய்வீக ஆமையின் உதவியால் கடும் வெப்பமான அழிவின் காலத்திலும் பயிர்களை வளர்ப்பது சாத்தியமானது. திறமையான உயிர் பிழைத்தவர்களை தேடி, குறிப்பாக வேளாண்மை வல்லுநர்கள் மற்றும் இயந்திர பொறியாளர்களை கோரி நாடு தழுவிய அளவில் விளம்பரம் செய்தேன். இந்த கடினமான உலகில் உடல் உழைப்பை விட இயந்திரங்கள் அதிக திறன் கொண்டவையாக இருந்தன. விரைவிலேயே எண்ணற்ற உயிர் பிழைத்தவர்கள் முன்வந்தனர். அவர்களில் பேரழிவு மற்றும் தீவிர வெப்பநிலையில் பயிர் வளர்க்கும் முறைகளை ஆராய்ந்த நாட்டின் சிறந்த ஆய்வாளர்களும் அடங்குவர். சிறிது காலத்திலேயே நாடு முழுவதும் உள்ள மீட்பு தளங்களிலிருந்து பல முன்னணி விஞ்ஞானிகள் குழுவை அரசாங்கம் என் பகுதிக்கு அனுப்பியது. அவர்கள் அங்கு வந்தடைந்தபோது முற்றிலும் திகைத்து போய் நின்றனர். வலிமை மிக்க மிருக மனிதர்கள் என் வில்லாவை பாதுகாத்தனர். அதே சமயம் என் தெய்வீக ஆமை எல்லையற்ற நீரை வழங்கியதால் பெரிய அளவிலான விவசாய
விவசாயம் சாத்தியமானது. காலத்தை வீணடிக்காமல் வேளாண் வல்லுநர்கள் மிருக மனிதர்களைக் கொண்டு நிலத்தை சுத்தம் செய்து பிரம்மாண்டமான பசுமை இல்லங்களை கட்டினர். சிறப்பு வெப்ப எதிர்ப்பு பொருட்களால் கட்டப்பட்ட இந்த அமைப்புகள் வெளியே நிலவும் 60 பாகை வெப்பத்தை தடுத்து உள்ளே 25 பாகை சீரான வெப்பநிலையை தக்கவைத்தன. இதனால் பயிர்கள் சாதாரணமாக வளர்ந்தன. என் சாதனைகள் பற்றிய செய்தி உலகம் முழுவதும் பரவியது. அது என் வில்லாவை உலக கவனத்தின் மையமாக மாற்றியது. விவசாய நிலம் விரிவடைந்து கொண்டிருந்தாலும் எனக்கு இன்னும் கூடுதல் பணியாளர்கள் தேவைப்பட்டனர். எனவே பேரழிவிலிருந்து தப்பி வந்த அகதிகளை வரவேற்கும் வகையில் ஒரு புகலிடத்தை உருவாக்கினேன். உணவு மற்றும் பாதுகாப்பிற்கு பதிலாக அவர்கள் நிலத்தை பயிரிட உதவினர். விரைவிலேயே இந்த செய்தி விவியனின் குடும்பத்தை வந்தடைந்தது. என் மாமியார் தொலைக்காட்சியில் என் முகத்தை பார்த்து நம்ப முடியாமல் அதிர்ச்சியில் உறைந்தார். விவியனின் முகம் கோபத்தில் சிவந்தது. இன்னும் என்னை கட்டுப்படுத்த முடியும் என்று நம்பி அவள் உடனடியாக என் போனுக்கு அழைத்தாள். அந்த நேரத்தில் நான் புதிதாக சுடப்பட்ட பீட்சா மற்றும் சில்லென்று ஒரு கோலாவுடன் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தேன். மெல்லிய புன்னகையுடன் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டேன். விவியன் ஸ்பீக்கரில் அனைவரையும் கேட்க வைத்திருந்தாள். நான் மகிழ்ச்சியுடன் உண்பதை கேட்டவுடன் அவள் கோபத்தில் உறைந்தாள். நான் என்ன சாப்பிடுகிறேன் என்று அவள் கோபமாக கேட்க நான் பீட்சா என்று அமைதியாக பதில் சொன்னேன். அவர்கள் பட்டினியால் வாடும்போது நான் உணவை மறைத்து வைத்திருப்பதாக குற்றம் சாட்டி இன்னும் கோபமடைந்தாள். என் புகலிடத்திற்கு வந்து என்னை அடித்து கொன்றுவிடுவதாக அவள் மிரட்டினாள். நான் சிரித்துக்கொண்டே பீட்சாவின் மற்றொரு துண்டை சாப்பிட்டு சத்தமாக கோலாவை குடித்துவிட்டு துணிச்சல் இருந்தால் பயணம் செய்து வந்து என்னை பிடிக்குமாறு கூறினேன். இதை கேட்டதும் என் மாமியார் ஆத்திரத்தில் வெடித்தாள். அவள் போனை பிடுங்கிக் கொண்டு அவளது கணவனின் மரணத்திற்கு நானே காரணம் என்றும் விவியன் என் உயிரை எடுப்பாள் என்றும் கத்தினாள். அவர்களின் இயேசுகளை கேட்டதும் நான் ஒரு குளிர்ந்த சிரிப்பை உதிர்த்து அழைப்பை வீடியோ பயன்முறைக்கு மாற்றி என் மேசையில் குவிந்து கிடந்த சுவையான உணவுகளை காட்டி அவர்களால் ஒருபோதும் பெற முடியாத அந்த உணவை அவர்கள் நன்றாக பார்க்கும்படி செய்தேன். என் மேசையில் மலை போல் குவிந்திருந்த உணவை பார்த்த நொடியில் அவர்களின் கண்கள் சிவந்தன. பல நாட்களாக பசியால் வாடிய அவர்கள் ஒரு மலை மட்டுமல்ல 2 மலை அளவு உணவையும் விழுங்க தயாராக இருப்பது போல் தெரிந்தனர். அவர்கள் எதையும் சொல்வதற்கு முன்பே நான் நிதானமாக வீடியோ அழைப்பை துண்டித்தேன். அந்த சிறிய பீப் சத்தம் அவர்களை முழுமையாக பைத்தியமாக்கியது. அவர்கள் என்னையும் என் முன்னோர்களையும் விடாமல் திட்டி தீர்த்தனர். அதை பற்றி எனக்கு சிறிதும் கவலை இல்லை. இந்த அடைக்கலம் எனக்கு சொந்தமானது. விதிகளும் நானே வகுத்தவை. உணவும் சுத்தமான நீரும் தேவைப்படுபவர்கள் பண்ணைகளில் வேலை செய்து சமூகத்திற்கு பங்களிப்பதன் மூலம் அதை உழைத்து பெற வேண்டும். இருப்பினும் இந்த அழிவின் காலத்தில் வயிறார உண்பதே பெரும் பேறு என்பதால் தப்பிப்பிழைத்தவர்கள் நன்றியுடன் இருந்தனர். ஒவ்வொரு நாளும் அகதிகள் வந்து கொண்டே இருந்தனர். ஒவ்வொருவருக்கும் பயிரிட ஒரு சிறிய நிலம் வழங்கப்பட்டது. இதற்கிடையில் என் கண்காணிப்பு வலைப்பின்னல் மூலம் விவியனின் குடும்பத்தை நான் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தேன். விரைவிலேயே அவர்கள் தங்கள் உடைமைகளை எடுத்துக்கொண்டு என் கிராமப்புற அடைக்கலத்திற்கு வந்து கொண்டிருந்த அகதிகள் குழுவில் இணைந்தனர். அவர்கள் வந்து சேர்ந்தபோது அனைவரும் ஒரு பெரிய அறிவியல் சாதனையை கொண்டாடிக் கொண்டிருந்தனர். எண்ணற்ற ஆராய்ச்சியாளர்களின் கூட்டு முயற்சியால் ஓடும் நீர், மின்சாரம் மற்றும் பழைய உலகை போன்ற கட்டுப்படுத்தப்பட்ட காலநிலையுடன் கூடிய சுயசார்பு சூழலை நாங்கள் உருவாக்கியிருந்தோம். இதை கொண்டாட என் வில்லாவின் முற்றத்தில் ஒரு பிரம்மாண்ட விருந்துக்கு ஏற்பாடு செய்தேன். 3 பெரிய மேசைகளில் வறுத்த கோழி, மொறுமொறுப்பான வாத்து, வேகவைத்த பன்றி இறைச்சி மற்றும் எண்ணற்ற உணவுகள் பரிமாறப்பட்டிருந்தன. சாதாரண மக்கள் பகிர்ந்து கொள்ள அருகில் ஒரு பெரிய கேக் வைக்கப்பட்டிருந்தது. விவியன், விக்டர் மற்றும் என் மாமியார் உள்ளே வந்தபோது நான் விஞ்ஞானிகளுடன் சேர்ந்து சாப்பிடுவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். சுவையான உணவை கண்டதும் அவர்களின் நாக்கில் எச்சில் ஊறியது. ஆனால் அவர்கள் எதற்கும் பங்களிக்காததால் மற்ற புதியவர்களைப் போலவே அவர்களுக்கும் ஒரு சிறிய கேக் துண்டு மட்டுமே வழங்கப்பட்டது. விவியன் தன் கையில் இருந்த சிறிய துண்டை பார்த்துவிட்டு நான் மகிழ்ச்சியாக வறுத்த இறைச்சியை சாப்பிடுவதை பார்த்தாள். உடனே அவள் உள்ளத்தில் கோபம் வெடித்தது. அனைவரின் அதிர்ச்சியையும் பொருட்படுத்தாமல் அவள் நேராக என்னிடம் வந்து என் கையிலிருந்த கோழித் துடையை பறித்து நான் மட்டும் ரகசியமாக ஆடம்பரமாக வாழ்வதாகவும் மற்றவர்களுக்கு ஒன்றும் தருவதில்லை என்றும் குற்றம் சாட்டினாள். என் மாமியாரும் உடனடியாக வந்து சத்தமிட்டு ரகளை செய்ய விக்டர் வெட்கமின்றி விருந்து மேசையிலிருந்த உணவுகளை எடுக்க முயன்றான். கோபப்படுவதற்கு பதிலாக நான் சத்தமாகச் சிரித்தேன். அங்கே இருந்த தப்பிப்பிழைத்தவர்கள் அனைவரும் அவர்களை ஒரு முட்டாள்கள் கூட்டமாக பார்த்தனர். என் கையை ஒருமுறை அசைத்ததும் அந்த பிரம்மாண்டமான மனித மிருகங்களில் ஒருவர் முன்னேறி வந்து விவியனை சுலபமாக தரையில் அமுக்கினான். அவள் திருடிய கோழித்தொடை அவளால் ஒரு கவளம் கூட கடிக்க முடியாதபடி வாயிலிருந்து பறந்து போனது. அவளை கீழே பார்த்தபடி இது தொண்டு நிறுவனம் அல்ல என்று நான் குளிர்ச்சியாக விளக்கினேன். இங்கே அனைவரும் விதிகளை பின்பற்றுகிறார்கள். உழைத்து பங்களிப்பவர்கள் மட்டுமே வளங்களை அனுபவிக்கும் உரிமையை பெறுகிறார்கள். தன்னை பிடித்திருக்கும் பிரம்மாண்டமான மிருக மனிதனை பார்த்து விவியன் திகிலுடன் உறைந்து போனாள். ஆனால் இவ்வளவு நடந்தும் உலகம் அழிவதற்கு முன்பு போல இப்போதும் என்னிடம் உத்தரவிட முடியும் என்று அவள் இன்னும் நம்பினாள். ஆத்திரமடைந்த அவள் என்னை விடுவிக்க கத்தினாள். நான் இன்னும் அவள் கணவன் என்பதை நினைவூட்டினாள். உலகம் மற்றும் அவள் மீதான என் உணர்வுகள் நிரந்தரமாக மாறிவிட்டதை அவளால் உணர முடியவில்லை. எதுவும் மாறாதது போல விவியன் இன்னும் நடந்து கொண்டாள். தான் கட்டிக்கொண்ட மாப்பிள்ளை என்றும் கணவன் தன் மனைவிக்கு கட்டுப்பட வேண்டும் என்றும் கத்தி என்னை உடனடியாக விடுவிக்க கோரினாள். நான் மறுமுறை கையை அசைத்தேன். அந்த மிருக மனிதன் ஒரே குத்தில் அவளை கீழே தள்ளினான். என் மாமனார் சுவரில் வீசப்பட்டதை பார்த்த பிறகு என் மாமியார் தானாக முன்வந்து உதவ பயந்தாள்.
அதற்கு பதிலாக அவள் விக்டருடன் கண்ணால் சைகை செய்துவிட்டு உடனே நாடகமாடத் தொடங்கினாள். அனைவர் முன்னிலையிலும் சத்தமாக அழுது, கணவனின் இறப்புக்கு காரணமான கொடூரமானவன் என்றும் இப்போது மனைவியையும் கொல்ல பார்க்கிறேன் என்றும் என்னை குற்றம் சாட்டினாள். யாராவது தங்களை காப்பாற்ற வருவார்கள் என்று எதிர்பார்த்து பாதிக்கப்பட்டவள் போல அவள் நடித்தாள். இருப்பினும் தப்பிப்பிழைத்தவர்கள் எவரும் அசையவில்லை. அவர்கள் விசித்திரமான முகபாவனையுடன் அவளையே பார்த்துக் கொண்டிருந்தனர். யாருக்கும் உதவ எண்ணம் இல்லை என்பதை அறிந்ததும் அவள் ஆத்திரத்துடன் கூட்டத்தை சுட்டிக்காட்டி இரக்கம் இல்லாதவர்கள் என்று சபிக்கத் தொடங்கினாள். என்னால் சிரிப்பதை தவிர்க்க முடியவில்லை. இந்த உலகம் அழிந்த பிறகு தர்மத்தை பற்றி இன்னும் கவலைப்படுகிறதா என்று அந்த பெண் உண்மையிலேயே நினைத்தாளா? இந்த உலகில் உணவு மற்றும் உயிர்வாழ்வது மட்டுமே முக்கியம். அவளது தொடர் இடையூறால் கொண்டாட்டம் பாதியிலேயே நின்றது. பலருக்கு கேக் கிடைக்கவில்லை. அவர்களது ஏமாற்றம் கோபமாக மாறியது. எல்லாவற்றிற்கும் அவளையே குறை கூறினர். எல்லோருடைய உணவையும் பாழாக்கியதற்காக அவள் தப்பிக்கும் முன் அங்கிருந்தவர்கள் அவளுக்கு பாடம் புகட்டினர். விக்டர் அருகில் நின்று கொண்டு ஒரு வார்த்தை பேசக்கூட பயந்து நடுங்கினான். இந்த கலவரத்தை முடிவுக்கு கொண்டுவர விலைமதிப்பற்ற உணவை வீணாக்கியதற்காக மூவருக்கும் தண்டனை என்று அறிவித்தேன். மாமியார் வயது மற்றும் விக்டரின் சிறிய பங்களிப்பை கருத்தில் கொண்டு விவியனுக்கு மட்டும் தண்டனை வழங்க முடிவு செய்தேன். அவள் இறுக்கமாக கட்டப்பட்டு 60 டிகிரி சுட்டெரிக்கும் வெயிலில் தங்குமிடத்திற்கு வெளியே தொங்கவிடப்பட்டாள். சிறிது நேரத்திலேயே அவள் உதடுகள் வெளுத்தன. வெப்பத்தால் சாகும் முன் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கதறினாள். அவளது அலறலை கேட்டபோது எனக்குள் எந்த உணர்ச்சியும் இல்லை. அதற்கு பதிலாக இதேபோன்ற சுட்டெரிக்கும் வெயிலில் அவள் என்னை வெளியே துரத்திய எனது முந்தைய வாழ்க்கை நினைவுக்கு வந்தது. அப்போது என்னை உள்ளே விடுமாறு அவளிடம் நான் மீண்டும் மீண்டும் கெஞ்சினேன். ஆனால் அவள் ஒவ்வொரு முறையும் மறுத்துவிட்டாள். என்னை உயிரோடு வைத்திருப்பது உணவை வீணாக்குவதாகும் என்றும் என் இறப்பு மதிப்புமிக்க ரேஷன் பொருட்களை மிச்சப்படுத்தும் என்றும் அவள் சாதாரணமாக கூறினாள். இந்த முறை அதே வார்த்தைகளை நான் அமைதியாக அவளிடமே சொன்னேன். அவளது கண்களை பார்த்து இப்போது அவள் உணவை வீணடிக்கிறாள் என்றும் அவள் இறப்பது மற்றவர்களுக்கு பொருட்களை மிச்சப்படுத்தும் என்றும் சொன்னேன். தனது கொடூரமான வார்த்தைகளை திரும்ப கேட்டவுடன் விவியன் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். திரும்பி பார்க்காமல் நான் அங்கிருந்து நடந்து சென்றேன். அன்று அவள் இறக்கவில்லை என்றாலும் அவள் அனுபவிக்க வேண்டிய துன்பங்கள் இப்பதான் தொடங்கியிருந்தன. விவியன் உயிர் பிழைத்தாள். ஆனால் மிகவும் மோசமான நிலையில் இருந்தாள். வெயிலால் அவளது தோல் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. இதனால் அவள் குணமடைய முகாமிலேயே இருக்க வேண்டியிருந்தது. எனது தங்குமிடத்தின் விதிகள் மிகவும் எளிமையானவை. வேலை செய்யவில்லை என்றால் உணவுப் பொருட்கள் கிடையாது. அவர்களது குடும்பத்திற்கு ஒரு சிறிய விவசாய நிலத்தை ஒதுக்கி கொடுத்தேன். ஆனால் விவியன் காயமடைந்து வேலை செய்ய முடியாமல் இருந்தாள். விக்டர் வெட்கமே இல்லாமல் எதையும் செய்ய மறுத்து எல்லா சுமையையும் என் மாமியாரின் மீது சுமத்தினான். ஒவ்வொரு நாளும் வயலில் கஷ்டப்பட்டு வேலை செய்யும்போது அவள் களைப்புடனும் என்னை திட்டியபடியும் இருந்தாள். ஒரு வயதான பெண்ணை வேலை வாங்கும் அளவுக்கு எனக்கு மனசாட்சி இல்லையா என்று அவள் கேட்டாள். அதற்கு நான் விருப்பமில்லை என்றால் வேறு பலர் வேலை செய்ய தயாராக இருப்பதாக கூறினேன். அந்த தங்குமிடமே உயிர் வாழ அந்த வயல்களையே நம்பியிருந்தது. வேறு வழியில்லாமல் அவள் சோர்வினால் நிலைகுலையும் வரை அமைதியாக வேலை செய்தாள். அதற்கு பதிலாக அவளுக்கு தினமும் 3 துண்டு ரொட்டியும் ஒரு பாட்டில் சுத்திகரிக்கப்பட்ட நீரும் மட்டுமே கிடைத்தது. இந்த முறை அவள் என்னை திட்ட அஞ்சவில்லை. அமைதியாக உணவை தனது குடும்பத்திற்கு எடுத்துச் சென்றாள். துரதிர்ஷ்டவசமாக அந்த சிறிய உணவுப் பொருட்கள் எதற்கும் போதுமானதாக இல்லை. விக்டர் எப்போதும் மற்றவர்களை விட அதிகமாக சாப்பிட்டான். விவியன் தனது பங்கை விட்டுக் கொடுக்க மறுத்துவிட்டாள். விரைவில் விக்டர் மாமியாரின் ரொட்டியையும் எடுத்து அவரை பட்டினி போட்டான். சீக்கிரமே அவன் பசுமை இல்லத்திற்குள் திருட்டுத்தனமாக நுழைந்து ஒரு பெட்டி ரொட்டியை திருடியதோடு விலையுயர்ந்த பழக்கன்றுகளையும் பிடுங்கி சாப்பிட்டான். அழிந்த பயிர்களை நான் பார்த்தபோது எனக்கு கோபம் கட்டுக்கடங்காமல் வெடித்தது. தங்குமிடத்தில் உணவு உற்பத்தியை சேதப்படுத்துவது மிக கடுமையான குற்றங்களில் ஒன்றாகும். விசாரணையின் போது விக்டர் வெட்கமே இல்லாமல் ரொட்டியை மாமியார் திருடியதாகவும் தான் வெறும் செடிகளை மட்டுமே சாப்பிட்டதாகவும் கூறி எல்லாவற்றையும் அவர் மீது சுமத்தினான். விவியன் கூட தனது தாய்க்கு எதிராக திரும்பி அந்த திருட்டை தான் நேரில் பார்த்ததாக கூறினாள். அந்த முதிய பெண் கதறி அழுதாள். ஆனால் யாரும் அவரை நம்பவில்லை. இந்த காட்சியை பார்த்தபோது என் முந்தைய பிறவி எனக்கு நினைவுக்கு வந்தது. தவறாக பழிவாங்கப்பட்டு கைவிடப்படுவதன் வலியை அவள் இறுதியாக உணர்ந்தாள். ரொட்டி திருடியது மன்னிக்க முடியாத குற்றமாக கருதப்பட்டதால் அவளை வெளியேற்ற அனைவரும் வாக்களித்தனர். மாமியார் இல்லாததால் விவியன் காயங்களால் வேலை செய்ய முடியாமல் தவித்தாள். விக்டரும் உழைத்து உண்ண விரும்பாததால் அவர்கள் இருவரும் தினமும் ஒருவேளை இலவச உணவை நம்பியிருந்தனர். சிறிது காலத்திலேயே இந்த நிலைமை விக்டருக்கு பிடிக்காமல் அவன் வேறொரு பெண்ணை தேடிக்கொண்டான். தன் புதிய காதலியுடன் அவளுக்கு முன்னாலேயே வாழ்ந்து அவளை வெளிப்படையாக அவமானப்படுத்தினான். தொடர்ச்சியான அவமானங்களை தாங்க முடியாமல் விவியன் மனதளவில் முற்றிலும் உடைந்தாள். ஒரு இரவு அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தபோது வீட்டிலிருந்து கொண்டு வந்த கத்தியால் ஒரே வீச்சில் இருவரையும் கொன்றுவிட்டாள். அந்த கொடூரமான இரட்டை கொலை புகலிடத்தையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. உடனடியாக கடுமையான தண்டனை வழங்கப்பட்டது. விவியன் இவ்வளவு கொடூரமான குற்றத்தை செய்ததால் அவளை வெளியேற்ற அனைவரும் ஒருமனதாக வாக்களித்தனர். உணவும் தண்ணீரும் இன்றி யாரும் உதவ முன்வராத நிலையில் அவள் பாழ்நிலத்தில் தூக்கி எறியப்பட்டாள். சுட்டெரிக்கும் சூரியனுக்கு அடியில் நீர்ச்சத்தின்றி அவள் உடல் மெல்ல வாடுவதை நான் தூரத்தில் இருந்து கவனித்தேன். அவள் இறக்கும் தருவாயில் திடீரென்று அதிர்ச்சியில் அவள் கண்கள் விரிந்தன. அவளது முந்தைய பிறவியின் அனைத்து நினைவுகளும் இறுதியாக அவளுக்கு திரும்பின. அவள் புகலிடத்தின் கதவை நோக்கி ஓடி என்னை வெளியே வரும்படி அலறி தட்டி போராடினாள். ஆர்வத்துடன் நான் முன்னேறிச் சென்றேன். என்னை பார்த்த கணமே அவள் கண்கள் வெறுப்பினால் இரத்தச்சிவப்பாக மாறின. எல்லாம் நினைவுக்கு வந்துவிட்டதாக கத்தியவள் அந்த தெய்வீக ஆமை எங்கே
எங்கே என்று கேட்டு மீண்டும் ஒப்பந்தம் செய்து கொண்டால் நான் எல்லாவற்றையும் இழந்து விடுவேன் என்று மிரட்டினாள். நான் அலட்சியமாகச் சிரித்தேன். ஒரே உத்தரவில் என் மிருக மனிதர்கள் அவளை பிடித்து கட்டாயப்படுத்தி நிறுத்தினார்கள். அவளுக்கு நினைவுகள் திரும்பியிருந்தன, ஆனால் அது மிக தாமதமாகிவிட்டது. அவளை கதவுக்கு வெளியே வெயிலில் போட்டு விடுமாறு காவலர்களுக்கு உத்தரவிட்டேன். 3 நீண்ட நாட்களாக சுட்டெரிக்கும் வெப்பத்தில் அவள் மெல்லத் துடித்து உயிர் இழந்தாள். விவியனும் அவளது குடும்பமும் அழிந்த பிறகு எனக்கு அச்சுறுத்தல் தர எவரும் இல்லை. தெய்வீக ஆமையின் நீர்வளத்தைக் கொண்டு என் பகுதியை விரிவுபடுத்தி கடும் வெப்பத்தை தாங்கும் பயிர்களை வளர்த்து பாழ்நிலத்தை வளமான நிலமாக மாற்றினேன். என் தலைமையின் கீழ் மனிதகுலம் படிப்படியாக நாகரிகத்தை மீண்டும் கட்டமைத்து அழிவின் மத்தியிலும் ஒரு புதிய இல்லத்தை